ஆண்டவரும் கர்த்தருமாய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டுமாக இன்னொரு புதிய நாளை ஆண்டவர் கொடுத்துட்ருக்காங்க. அந்த அந்த நாளுகளில் நம்ம அநேக காரியங்களை நம்ம தியானிக்கலாம், ஜெபிக்கலாம். அன்றைக்கி ஆயத்த நாளாக இருக்குது. அதனால நம்ம அநேக காரியங்கள் ஜெபிக்க வேண்டியிருக்குது. இன்றைக்கி தியானத்துக்காக ஒரு வசனம் எடுத்திருக்குது. ஏசாயா 59ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில், வெள்ளம் போல சத்ரு வரும்பொழுது ஆவியானவர் தான் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். வெள்ளம் போல் சத்ரு அப்படி தான் வருது. சாதாரணமாக சிரிச்சிட்டோ நல்ல மயமாக இல்லை வர்றதில்லை, பயங்கர கொடூரமாக தான் சத்ரு வரும். வெள்ளம் போல் வெள்ளம் யாராவது அடக்கி வைக்க முடியும். அது பயங்கரமான வெள்ளம் அதிகமாக பெருக்கெடுத்து ஓடும்போது கண்ட்ரோல் பண்ண யாராலும் முடியாது. 2016 கூட சென்னையில் பெரிய வெள்ளம் வந்து ஒன்றும் சமாளிக்க முடியாத ஒரு அழிவு நம்ம பார்த்துச்சு. அது மாதிரி வெள்ளம் எங்கே வந்தாலும் அப்படி தான் பயங்கரமாக தான் வரும். அதே மாதிரி தான் சத்ருனோட வரவும் அப்படி தான் வெள்ளம் போல் வரும். சத்ரு வரும்போது ஆவியானவர் தான் அவனுக்கு விரோதமாக, ஆவியானவர் சத்ருக்கு விரோதமாக கொடியேற்றும் போது நமக்கு ஜெயம் எடுக்க முடியும். ரெண்டு காரியங்களை நம்ம ஏராளமான விஷயங்கள் இருக்குது வேதத்தில். ரெண்டு ராஜாக்கள் காரியங்களும் நம்ம இப்போ பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் 18, 19, 20 அந்த 3 அதிகாரங்களை நம்ம வாசித்து பார்த்திங்கன்னா தெரியும். இது அசீரியர் வந்து எசேக்கியா ராஜாவுக்கு எதிராக வந்தா. எசேக்கியலுக்கு நீங்கள் வந்து எல்லாம் பண்ணுங்க, சண்டைக்கு வர்றதுன்னு சொல்லி சொல்கிறான். நான் என்ன குற்றம் செய்தேன்னு சொல்லி எசேக்கியா ரொம்ப பயந்து கேட்குறான். ஏராளமான கூட்டம் அவங்களுக்கு. எசேக்கியா கூட்டங்களும் கம்மி. அப்புறம் வந்து யூதா ஆளுகை செய்துட்டு இருக்குது. யூதாவுக்கு ஆனால் அவர் ராஜாவாக இருக்குதா யூதா தேசத்துக்கு. அப்புறம் யூத ஜனங்களுக்கு தான் அவன் ராஜாவாக இருக்கிறான். பயங்கரமாக கூட்டங்கள் வரும்போது நான் என்ன குற்றம் செய்தேன், நீங்கள் என்ன எனக்கு சுமத்தினாலும் நான் அது சுமந்து தீர்ப்பை கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ அவன் வந்து 3 தாலந்து வெள்ளிகளே கேட்குறாங்க. அத்தனையோ தாலந்து வெள்ளிகளே என்னை விட்டு சுமப்பேன் என்றார். அப்பொழுதே அசீரியா ராஜா யூதாவின் ராஜா எசேக்கியாவுக்கு மேலே 300 தாலந்து வெள்ளியும் 30 தாலந்து பொன்னையும் கேட்டான். 300 தாலந்து வெள்ளியும். எசேக்கியா ராஜா வந்து அரண்மனையில் உள்ளதோ எல்லா பொக்கிஷங்களும் எசேக்கியா ராஜா அரண்மனைக்குள்ளே இருந்தது, ஆலயத்துக்குள்ளே இருந்தா எல்லா தங்கமும் எல்லாம் எடுத்து பொன்னும் வெள்ளி எல்லாம் கொடுத்து சுமந்து தீர்த்தேன். ஆனாலும் அதெல்லாம் வாங்கிட்டு திரும்பவும் விடல. திரும்பவும் பிரச்சனைக்கு வந்துட்டு நீ யாரை நம்புகிறேன், அப்புறம் ஜனங்களை எல்லாம் நோக்கி நான் உங்களுக்கு வந்து திராட்சை ரசம் வயலுக்குள்ளே கொடுப்பேன், நீங்கள் அது பண்ணுவேன், நல்ல தேசத்துக்கு கொடுப்பேன் அப்படின்னு எல்லாம் சொல்கிறேன். அப்போ எசேக்கியா வந்து உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவான், கர்த்தரை அது செய்ய மாட்டாங்க. நான் அவங்களுக்கும் யுத்தம் பண்ணேன், எகிப்தியர் எல்லாரும் யுத்தம் பண்ணேன், ஆனால் என் கைக்கு யாரும் தப்ப வைக்க முடியாதுன்னு எல்லாம் சொல்கிறான். அவங்க ஸ்தானாதிபதி அனுப்பி பேச்சுவார்த்தை தான் இந்த 3 அதிகாரத்தில். அப்போ எசேக்கியா ரொம்ப பயந்து போய் என்ன பண்ணிச்சு, கர்த்தரை தான் அதிகமாக நம்பி இருக்கிற, ஆலயத்தில் போய் அந்த நிருபம் எல்லாம் சொல்லி அனுப்புகிற. ஸ்தானாதிபதிகளுக்குள்ளே தான் பேச்சு. நிருபத்தில் தேவனுக்கு முன்பாக விரித்து வச்சு அழுது ஜெபம் பண்ணும்போது கர்த்தருடைய ஆவியானவர் எல்லாம் நிறைய காரியங்கள் எசேக்கியா தீர்க்கதரிசி முகேந்திரமாக கூட பேசினாங்க. பேசும்போதே எசேக்கியா உங்களை வஞ்சிக்காதபடி பாருங்கள், உங்களை என் கையிலேருந்து தப்பி வைக்க மாட்டான், கர்த்தர் உன்னை தப்பி வைப்பான்னு எசேக்கியா சொல்லும். நகர அசீரியா ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்குவதில்லை என்று சொல்லி எசேக்கியா உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவோம், அதற்கு இடம் கொடுங்காதுங்கன்னு சொல்லி ஜனங்களையெல்லாம் ஏமாத்துனாங்க. எசேக்கியா ரொம்ப பயந்து போயிடுச்சு. எசேக்கியா சொல்கிற பிள்ளை பேர் நோக்கமாக இருக்குது, ஆனால் பெறவோ எனக்கு மனசு இல்லை, பெறவோ முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்புறம் அவங்க கர்த்தருடைய ஆவியானவர் பல காரியங்களை இவங்களுக்கு தைரியப்படுத்தின பிற்பாடு என்ன சொல்லிச்சு, அந்த சரி அரியான பெரிய கூட்டத்துக்கு நீங்கள் பயந்துக்காதேன்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க. அப்புறம் சீரியா ராஜாவை என்ன பண்ணிச்சு, யுத்தத்துக்காக ஜனங்கள் எல்லாம் அணிவகுந்து நிறுத்திச்சு. அது இப்போ காலையில் சாயந்தரம் அதுக்குள்ளே யுத்தம் நிறுத்தணும். காலைல நேரத்தில் காலையில் நேரமே எழுந்திரிச்சு பார்க்கும்போதே அந்த அசீரியர் ஜனங்களை வந்து கர்த்தரோட தூதன் அசீரிய பாளையத்துக்குள்ளார போய் 180,000 பேர்
பிரேதங்களாக கிடந்துச்சு. அப்படி எல்லாரையும் சங்காரம் பண்ண தூதனோட ஒரு பெரிய சங்காரம் தேவனோட பிள்ளைகளுக்கு எதிராக வந்தால் அந்த அசீரியா ஜனங்களே வந்து தேவன் வந்து அவரோட தூதனை கொண்டு 1,80,000 பேர் சங்கரிக்க பண்ணேன். ராஜா இது பார்த்தோன்னா ஓடி போய் நினைவேல் போய் ஒளிஞ்சி இந்த மக்கள் பசங்க 2 பேர் வந்து அவரை வந்து குத்தி கொலை பண்ணி அந்த இடத்துல அவங்க ராஜாவானேன்னு சொல்லி பார்க்குறான். நீதிவானுக்கு விரோதமாக அநேக துன்பங்கள் வருவங்க. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவங்களுக்கு விரோதமாக தேவபக்தியாக நடக்கிற அத்தனை பேருக்கு துன்பங்களும் கஷ்டங்களும் தான். விரோதமாக எழும்புறவங்களுக்கு பிரச்சனைகள் எழும்பதான் செய்யும். ஆனால் கர்த்தர் அதிலெல்லாம் அவங்களை தப்பி வைக்க அவர் வல்லவராக இருக்கிறாங்க. கர்த்தரை நம்புகிறவங்க ஒருபோதும் வெக்கப்பட்டு போனதில்லை. கர்த்தரை நம்புங்க, நீங்கள் நிச்சயமாக தப்பி வைப்பார். நிச்சயமாய் அவர் உங்களை தப்பி வைப்பார். நம்புகிறவங்கள ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை. இன்னொரு காரியம் கூட நம்ம பார்க்கலாம். 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரத்தில் இந்த யோசபேத் ராஜாவினோட காரியங்கள் வரும்போது இப்படி தான். அங்கே வந்து மோவாபியரும் அம்மோன் புத்திரரும் அம்மோனியரும் இது எல்லாம் சேயீர் மலதேசத்தார் எல்லாம் சேர்ந்து 3 கூட்டமாக ஜனங்கள், அதுவும் ஏராளமான கூட்டங்கள் தான் யோசபாத்துக்கு எதிராக வந்தா. யோசபாத்து ரொம்ப பயந்து போய் உபவாசத்தை கூறி ஜனங்களுக்குள்ளா பயந்து போய் ஒருமுகப்பட்டு எல்லாரும் சேர்ந்து யூத ஜனங்களே நீங்கள் எல்லாரும் ஒருமுகப்பட்டு உபவாசத்தை கூற சொல்லு. எல்லோரும் உபவாசம் எடுக்கிறா, ஜெபிக்கிற பயங்கர காரியங்கள். அங்கே அவர் சொல்கிறாங்க இதில் பிள்ளை பேரை பலன் இல்லைன்னு சொல்லி. இதில் என்ன சொல்கிறாங்கனாக்கா, ஏராளமான கூட்டத்துக்கு முன்னால் நிற்க எனக்கு பலன் இல்லை, அவர் கூட்டத்தை எதிர்த்து நிற்க பலன் இல்லை. அங்கே பிள்ளை பேரோ சமீபமாக இருக்குது, பிள்ளை பேருக்கு பலன் இல்லை. இங்கே கூட்டத்துக்கு எதிர்த்து நிற்க பலன் இல்லைன்னு சொல்லி இவரும் புலம்புறா. அதுக்கப்புறம் கர்த்தருடைய ஆவியானவர் நிறைய காரியங்கள் செய்துச்சு. அப்புறம் தீர்க்கதரிசி முகாந்திரம் வந்து அவங்க நிறைய ஆலோசனை எல்லாம் பெற்றது முகாந்திரமாக பாடல்களை எல்லாம் முன்னால் வச்சு துதி செய்கிறவங்கள முன்னால் விட்டு அப்புறம் எல்லாம் இது வேடிக்கையாக இருந்தது. அதுக்கப்புறம் என்ன, அந்த யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதியிருந்த அம்மோன் புத்திரர் மோவாபி புத்திரர் சேயீர் மலதேசத்தார் அவங்க என்ன பண்ணாங்க, ஒருத்தருக்கு விரோதமாய் ஒருவரே கர்த்தரை எழுப்பினாங்க. கர்த்தர் தான் யுத்தம் பண்ணுறது, மனுஷர் அல்லைங்க. ராஜாவோ பட வீரர்களுக்கோ முடியாத காரியம். அவங்களுக்கு பயந்து போயிருக்கும் போது கர்த்தர் இறங்குவாங்க. கர்த்தர் அந்த கூட்டத்தை 3 விதமான அந்த கூட்டங்களை ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் எழுப்பி அவங்கள ஒருத்தருக்கு விரோதமாக எழுப்பி எல்லாரையும் சேர்த்து போச்சு. எல்லா அவங்களோட உடைமைகளும் நகை எல்லாமே தூக்கி எரிஞ்சு போட்டுட்டு எல்லாம் கிடக்குது. அங்கே பயங்கர 3 நாள் கொள்ளையிட்டேச்சு வாரி சேர்த்துனாங்க. அப்போ தான் பெரோக்கான்னு அங்கே பேர் வந்ததுனால நம்ம கீழே வாசித்தா தெரியும். 2 நாள் ஆகும் 20ஆம் அதிகாரம் வாசித்தா இந்த காரியங்கள் எல்லாம் தெரியும். அவ்வளோ ஏராளமான கூட்டத்துக்கு நமக்கு கிறிஸ்தவங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஏராளமான கூட்டத்துக்கு கர்த்தரை யுத்தம் பண்ணுவாங்க. கர்த்தரை யுத்தத்தில் வல்லவர், அவரை யுத்த சேனைகளினோட கர்த்தராக இருக்கிறாங்க. அவரை யுத்தம் பண்ணும்போது அவங்களுக்கே விரோதமாய் ஒருவர் எழும்பி பயங்கர ஒரு சங்காரம் நடந்துச்சு. நிறைய கொல்லப்பொருள்களே அவங்களுக்கு கிடைச்சதுன்னு சொல்லி பார்க்குறேன். இங்கே கனசரிப்பு அப்படி தான், எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாக அப்படி தான் வந்தது. ஏராளமான கூட்டம். இந்த கூட்டத்தை பார்த்து நம்ம யூத ராஜாக்கள் எல்லாம் பயந்துக்கிறாங்க. அப்படி பயந்துக்கிறாங்க. தேவனே கதின்னு சொல்லி ஆலயத்தில் போய் நிருபங்களை லெட்டு உடுத்தி கொண்டு உபவாசம் இருந்து நிருபங்களை எல்லாம் திறந்து வச்சு தேவனுக்கு முன்னால் அதை விரித்து வச்சு ஜெபிக்கிறாங்க, அழுகிறான். ஆனால் கர்த்தர் தன்னோட தூதனை அனுப்பி 1,80,000 பேரை ஒரே நாள் சங்கரித்தாங்க. இது இங்கே அப்படி தான். ஏராளமான கூட்டம், 3 விதமான ஜாதிகள் வந்தால் ஏராளமான கூட்டத்துக்கு அவர் வந்து அவங்களே ஒருத்தர் வெட்டுண்டு சாகும்படி செய்தாங்க. ஆனால் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்கிறாங்க. சங்கீதம் 34:19 அப்படி தான் சொல்லியிருக்காங்க. நீதிமானுக்கு வருகிற துன்பங்கள் அநேகம். இந்த எசேக்கியா ராஜாவும் அவரை போல வேற ஒரு பக்தி உள்ள ராஜா எழும்பினது இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க. யோசபாத்தும் அப்படி தான் பயங்கர பக்தி உள்ளவங்க, கர்த்தரை நம்பினவங்க. அவங்க எல்லாம் பயங்கரமான ராஜாக்கள் தான், ஆண்டவரை விட்டு விலகாது இருந்தவங்க தான். நீதிமானுக்கு வருகிற துன்பங்கள் அநேகமாக இருக்குங்க. ஆனால் அதில் நல்ல ஆண்டவர் நிச்சயமாக தப்பி வைக்க அவர் வல்லவராக இருக்கார். இந்த மாதிரி சம்பவங்களே ஏராளமாக வசனத்தில் இருக்குது, பைபிளில் இருக்குது. யோசுவாவுக்கு விரோதமாக யோசுவா
அமலேக்கிற்கு யோசுவா யுத்தம் பண்ணும்போது அப்படி தான் அந்த தேவன் ஜெயக்கொடி பிடிச்சாங்க. அவர் யெகோவா நிசின்னு அந்த பேர் வச்சு அந்த ஜெயக்கொடி கைகளை உயர்த்தி ஜெபிக்கிறதும் ஏராளமான கூட்டத்துக்கு விரோதமாய் கர்த்தர் யுத்தம் பண்ணுவாங்க. கர்த்தர் ஜெயம் கொடுக்குற தேவனாக இருக்கிறாங்க. கர்த்தர் செய்வார். கர்த்தரை நம்புறங்க. எலிசா தீர்க்கதரிசிக்கு வீட்டை சுற்றியும் அப்படியாக எதிரிகள் வந்து சூழ்ந்திருக்கும் போதும் அப்படிதான், ஐயோ என் ஆண்டவரே நான் என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி கேஎஸ் வேலைக்காரன் கதறும்போது கர்த்தர் யுத்தம் பண்ணாங்க. அவங்களுக்கெல்லாம் குருட்டு மயக்கம் பண்ணி கண் குருட்டு பண்ணி அவங்க திசை மாறி போயிடுச்சு. ஆனால் கர்த்தர் அதிசயகரமாக பல விதத்தில் அவரோட வழிகளே வித்தியாசமானது. ஒன்னே போல் அல்ல, வேறு விதவிதமாக அவர் நமக்கு ஜெயம் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தரை நம்புங்க. இங்கே ஒருபோது வெக்கப்பட்டு போகிறதில்ல. ஜெயம் கர்த்தரால் வருகிறது. ஜெயம் கர்த்தரால் வருங்க. அவர் நம்பிக்கை நான் வீண் போகக்கூடாது. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ஜெயம் கர்த்தரால் வரும். கர்த்தர் ஜெயம் கொடுப்பாங்க. நீங்கள் நினைக்கிறதிலும் வேண்டுகிறதிலும் அதிகமாக அவர் கிரியை செய்கிற வல்லவராக இருக்கிறார். கிரியை செய்து நமக்கு ஜெயத்தை கட்டளையிட தேவனாக இருக்கிறார். அவர் வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் நமக்கு விரோதமாக கொடி பிடிக்கிற தேவனாக இருக்கிறார். கொடியேற்றி நம்மளை பாதுகாத்து ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கட்டும். அந்த கால வேளையில் எதுக்கும் நீங்கள் பயந்து வைக்காதுங்க. என்ன பிரச்சனைகள் வெள்ளம் போல சத்துரு வருதா, ஏராளமான கூட்டங்கள் எழும்பி வருதா, எல்லாம் ஒன்றா சேர்ந்து உங்களுக்கு எதிராக யுத்தம் பிரச்சனைகள் கொண்டு வருதா, கர்த்தரை மட்டும் நம்புங்க. அவரை நோக்கி பாருங்க. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைஞ்சாங்க, வெக்கப்பட்டதில்லை. அவரை மட்டும் நம்புங்க. நிச்சயமாக உங்களை தப்பி வைப்பார். ஜெயம் உங்களுடையதே. ஜெயம் உங்களுடையதே. யெகோவா நிசி நம்மோடு கூட இருக்கிறாங்க. கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். ஜெயம் நமக்கு வரும். ஹல்லேலூயா. நாம் இப்போது ஜெபிக்கலாமா? நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறேன், சோதரிக்கிறேன். நல்ல நாளுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே சோதரப்பா இந்த வாசித்த வசனத்தின் முகாந்திரமாக கர்த்தர் எங்களோடு பேசுனீங்க. அதுக்காக சோத்திரம் ஆண்டவரே. அதிகமாக நம்பிக்கை விசுவாசம் எங்களுக்கு தாங்க. வேதத்தில் ஆண்டவரே நாங்கள் தரிச்சிருக்க அவங்க வசனங்களே நாங்கள் தியானித்து அதை நாங்கள் சுதந்திரிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்யுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறப்பா. வசனங்களை நாங்கள் சொந்தமாக்கி கொள்ளணும். எங்களுக்காக தான் இது திருஷ்டாந்தமாக எழுதி வச்சிருக்குதை நாங்கள் உரிமை பாராட்டி எடுத்துக்கொள்ளுகிறோப்பா. நன்றியோடு துதிக்கிற சுவாமி. ஜெயம் எங்களுக்கு கொடுக்க போகிறக்கா சோத்திரம் ஆண்டவரே. உலகத்து மனுஷர்களுக்கோ மற்ற துஷ்டனுக்கோ நாங்கள் பயந்துக்கக்கூடாது. கர்த்தர் எங்கள் பட்சத்தில் இருப்பாங்க. ஏராளமான எதிர்த்த ஜனங்கள் எல்லாம் எங்களுக்கு விரோதமாக இருக்கிறவங்களெல்லாம் எங்கள் பட்சத்தில் கொண்டு வருகிற தேவனாக இருக்கிறீங்க. நன்றி அப்பா. எங்கள் ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி செலுத்துகிற இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.